ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நடிகர் அஜித் சாரோட குட் பை டக்லி திரைப்படத்தில் இருந்த செம்ம ஹாப்பியான அப்டேட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறத வீடியோக்குள்ள போய் டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி திரைப்படத்தோட இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்களுக்கு பிறந்த நாள். இதனால கண்டிப்பாக இன்னைக்கு ஏதாவது ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில தற்பொழுது செம்ம ஹாப்பியான அப்டேட் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி திரைப்படம் இந்த வருடம் வெளியாகுமா அல்லது அடுத்த வருடம் பொங்கலுக்கு வெளியாகுமா அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி திரைப்படத்தை லேட்டாக ரிலீஸ் பண்ணுற காரணத்தினால குட் பை டக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி மாற்ற முடியுமா அப்படின்றக்கான ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ தற்பொழுது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விடாமுயற்சி திரைப்படத்தோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது உறுதியாக அடுத்த வருடம், அதாவது 2025 பொங்கலுக்கு குட் பை டக்லி திரைப்படம் வரும் அப்படின்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. படம் பொங்கலுக்கு வெளியாகிறது உறுதியா இருக்குது. இருந்தாலும் விடாமுயற்சி திரைப்படம் எப்போது வெளியாகும் அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே லைகா நிறுவனத்திற்கு எதிராக ஒரு நெகட்டிவான ஹேஷ்டாக போட்டு ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால கண்டிப்பாக இந்த ஒரு ஹேஷ்டாக விடாமுயற்சி திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் பார்த்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க. விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி உறுதியாத நிலையில தற்பொழுது குட் பை டக்லி திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு மீண்டும் படக்குழு உறுதி பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.